வணக்கம். இந்த காணொலியில் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 7 பார்க்க போகிறோம். படைவேலம் என்ற தலைப்பின் கீழே கலிங்கத்து பரணி பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. கலிங்க படையின் நடுக்கம். எதுகொள் எது மாயை ஒன்றுக்குள் எரிக்குள் மரளிக்குள் ஊழியின் கடை அதுக்குள் என அலற இருந்தனர் அலதி குலதியோடு ஏழ்கலிங்கரே. கலிங்கர் தோற்று சிதைந்தோடல். வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒருவழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கையே. மலைகள் அதிர்வன போல் உடன்றன வளவன் விடுபடை வேலம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பாரே. இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். மரளி என்ன அதனுடைய பொருள் காலன், காலன் அண்ணா யமன், கரி அண்ணா யானை, தூறு அண்ணா புதர், அறுவர் அண்ணா தமிழர், அறுவர் தமிழர், உடன்றன அண்ணா சினந்து எழுந்தன, வலிவர் அண்ணா நலிவி ஓடுவர், பிலம் அண்ணா மலைக்குகை, மண்டுதல் அண்ணா நெருங்குதல், இறைஞ்சினர் அண்ணா வணங்கினர், முளை அண்ணா மலைக்குகை. ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர்னா தீபங்குடி என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் யாருடைய அவையில புலவராக திகழ்ந்தார் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற் குலத்துங்க சோழன். ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக இருந்தாருன்னா முதற் குலத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை எப்படி புகழ்ந்திருக்காருன்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்காரு. 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் பரணி. தமிழ்ல முதல்ல எழுந்த பரணி நூல் எதுன்னா கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பத்தி பேசுதுன்னா முதலாம் குலத்துங்க சோழன் அவரும் அவருடைய படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான் இவங்களுடைய வெற்றியை பத்தி சொல்லக்கூடியதுதான் கலிங்க போர். கலிங்கத்து பரணி கலிங்க போர் வெற்றியை பத்தி பேசுது. கலிங்கத்து பரணிய தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்ட்டு புகழ்ந்தவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி எந்த தாலிசையால் ஆனதுன்னா கலித்தாலிசையால் ஆனது. இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 599 பாடல்கள் கலிங்கத்து பரணியில இருக்கு. போர் முனையில 1000 யானைகளை கொண்ட வெற்றி கொன்ற வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி. சிங்கம் முளையில் வாழும். முளையன்னா குகை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி வெம்மை குட்டல் கரி. என்றிருள் என்று குட்டல் இருள் போல் குட்டல் உடன்றன போல் உடன்றன. அடுத்து விடுதலை திருநாள். மீரா அவர்களுடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் ஜீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்து எந்த நாளோ அந்த நாள் இது. இதம் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வழங்குவோம் அப்படின்ற பாடல் வரிகளை யார் ஏற்றிருக்காங்கன்னா மீரா அவர்கள் ஏற்றிருக்காங்க. ஜீவன் அண்ணா உயிர், சத்தியம் அண்ணா உண்மை, ஆனந்த தரிசனம் அண்ணா மகிழ்வான காட்சி, வையம் அண்ணா உலகம், சபதம் அண்ணா சூளுரை, மோகித்து அண்ணா விரும்பி.
மீராவுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீ ராசேந்திரன். மீ ராசேந்திரனை தான் வந்து சுருக்கி மீரா அப்படின்னு அழைக்கிறோம். இவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக வேலை செஞ்சவர். இவர் நடத்திய இதழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னம் விடு தூது. மீ ராசேந்திரன் நடத்திய இதழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னம் விடு தூது. இவர் இயற்றிய நூல்கள் வந்து ஊசிகள், குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம் போன்ற நூல்களை ஏற்றிருக்காரு. கோடை வசந்தம் என்ற நூலையும் ஏற்றிருக்காரு. கோடை வசந்தம் என்ற நூல்ல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ஊசிகள், குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் போன்ற நூல்களை ஏற்றியவர் யாருன்னா மீ ராசேந்திரன். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. ஜீவன் இல்லாமல் ஜீவன் குட்டல் இல்லாமல், விலங்குடித்து வந்து விலங்கு குட்டல் ஒடித்து, காட்டை குட்டல் எரித்து காட்டை எரித்து, இதம் குட்டல் தரும் இதம் தரும், இதம் குட்டல் தரும் இதம் தரும். பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் பத்தி கொடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து எங்க வந்து பள்ளி படிப்பை படிச்சாரு தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆணையடி பள்ளியில வந்து படிச்சிருப்பாரு. பின்னாடி வந்து இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வந்து உருவாகி இருப்பாரு. காமராசர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து விரிவுபடுத்தியிருப்பாரு. ஸோ மதிய உணவு திட்டத்தை வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னா காமராசர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யாருன்னா எம்ஜிஆர். புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆருடைய முழு பெயர் தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். புரட்சி நடிகர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா எம்ஜிஆர். மக்கள் திலகம் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா அதுவும் எம்ஜிஆர் தான். இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த நடிகருக்கு வழங்கக்கூடிய விருது எதுன்னா பாரத். அந்த பாரத் என்ற பட்டத்தை வந்து எம்ஜிஆர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ஜிஆர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து குடிபெயர்ந்திருப்பாங்க. இலங்கையில இருந்தப்பதான் வந்து கண்டியில வந்து எம்ஜிஆர் வந்து 1917 ஜனவரி 17 வந்து பிறந்திருப்பாரு. ஸோ எம்ஜிஆர் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இலங்கைக்கு வந்து குடிபெயர்றாங்க. இலங்கையில கண்டியில என்ற இடத்துல தான் வந்து எம்ஜிஆர் வந்து 1917 ஜனவரி 17 வந்து பிறக்கிறாரு. எம்ஜிஆருடைய அப்பா அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபாலன், சத்யபாமா. எம்ஜிஆர் வந்து 5வது மகனாக வந்து பிறந்திருக்காரு. இவர் குழந்தையாக இருக்கிறப்ப அவருடைய தந்தை இறந்ததால எம்ஜிஆருடைய தாயார் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்துல வந்து குடியேறாங்க. எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தம் பாடி நடித்த பாடல்கள் மூலமா உயர்ந்த கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட விதைத்தாங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படி அவர் நடித்த படத்துல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்று அவருடைய பாடல்ல வந்து இடம்பெற்றிருந்தது அப்படின்ட்டு அவருடைய பாடல், அவர் நடித்த பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்ற வரிகளை வந்து கொடுத்திருக்காங்க. பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலணிகள் வழங்கும் திட்டத்தை வந்து நடைமுறை வந்து படித்திருப்பாரு. ஸோ பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர். அடுத்து பாக்ஸ்ல பாருங்க. சென்னை பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆர் பணிகளை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்கு. ஸோ எம்ஜிஆருக்கு வந்து டாக்டர் பட்டம் வழங்கின பல்கலைக்கழகம் எதுன்னா சென்னை பல்கலைக்கழகம். இவருடைய நினைவை போற்றும் வகையில தமிழக அரசு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவிருக்காங்க. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை யார் நிறுவிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து நிறுவிருக்காங்க. இவர் இறந்த பின்னாடி இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா இந்திய மாமணி என்ற விருதினை வந்து 1988 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வருஷம் ரொம்ப முக்கியம். 1988 எம்ஜிஆருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து மத்திய அரசு வந்து வழங்கியிருக்கு.
இவரை வந்து எம்ஜிஆரை வந்து பொன்மன செம்மல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் பொன்மன செம்மல் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய செல்வத்தை வந்து வாரி வாரி மற்றவங்களுக்கு கொடுத்ததால அவரை வந்து பொன்மன செம்மல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் வந்து முதலமைச்சரா இருந்த போது செயல்படுத்திய திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளம். அதுல வந்து ஒரு சிலர் கொடுத்திருக்காங்க. உழவர்களின் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் கொண்டு வந்திருக்காரு, ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் கொடுத்திருக்காரு, தாய் சேய் நல இல்லங்கள் வந்து இது பண்ணிருக்காங்க, திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, பற்புடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலை வாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்களை வந்து எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருக்காரு. தந்தை பெரியார் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தத்தை வந்து மேற்கொண்டிருப்பாரு. அவர் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர் வந்து நடைமுறை வந்து படித்திருப்பாரு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்பதான் வந்து மதுரையில 5ஆம் உலக தமிழ் மாநாடும் வந்து நடைபெற்றிருக்கும் 1981ல. ஸோ யார் வந்து முதன்மை அமைச்சராக இருந்தப்போ வந்து மதுரையில வந்து 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்ததுன்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா இருந்திருப்பாரு. எம்ஜிஆரை வந்து எப்படி எல்லாம் அழைக்கிறாங்கன்னா புரட்சி நடிகர், பொன்மன செம்மல், புரட்சி தலைவர் அப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து அழைக்கிறாங்க. அடுத்த பாக்ஸ்ல வந்து பாருங்க, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை வந்து 2017-18 1917 வந்து பிறந்தார் இல்லையா. ஸோ அப்போ 2017-18 தமிழக அரசு வந்து சென்னையிலையும் மதுரையிலையும் வந்து பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் என்ற பெயர் வந்து சூட்டுறாங்க. சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆருடைய பெயர் வந்து சுற்றுறாங்க. சேம் டைம் இந்திய அரசும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து செய்யறாங்க. இந்திய அரசு வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யறாங்க. எம்ஜிஆர் வந்து எங்க வந்து பள்ளி படிப்பு பயின்றாருன்னா கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பு வந்து தொடர முடியாம போனதற்கு காரணம் வந்து அவருடைய குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கு வந்து என்ன பட்டத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்க, என்ன பட்டத்தை கொடுப்பாங்கன்னா பாரத். அந்த பாரத் என்ற பட்டத்தை வந்து எம்ஜிஆருக்கும் வந்து வழங்கியிருக்காங்க. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. வருஷம் வந்து பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க, 1981. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் வந்து சத்துணவு திட்டம்னு வரணும். ஆக்சுவலி மதிய உணவு திட்டம் காமராசர் கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றியதுதான் வந்து எம்ஜிஆர். அறிவுசால் ஔவையார். தமிழ்நாட்டுக்கு வந்து கரும்பை கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதியமானுடைய முன்னோர்கள். அதியமானுடைய முன்னோர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து கரும்பை வந்து கொண்டு வந்தவர்கள். கருநெல்லி மரத்துல வந்து ஒரு அரிய நெல்லிக்கனி வந்து இருக்கும். அந்த நெல்லிக்கனி ஸ்பெஷல் என்னன்னா நோய் நொடியின்றி நீண்ட காலம் வந்து வாழலாம் அந்த சாப்பிட்டா. அந்த நெல்லிக்கனியை வந்து அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நினைச்சு ஔவையார் பாடல் வரிகளும் ஏற்றிருக்காங்க பாருங்க. சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா ஔவையார். அதியமானுடைய முழு பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதியமான் நெடுமான் அஞ்சியே. அதியமான் நெடுமான் அஞ்சியன்னா யார சொல்றாங்க, அதியமானதான் வந்து சொல்றாங்க. அதியமானுடைய ஃபுல் பெயர் வந்து இது பாத்துக்கோங்க, அதியமான் நெடுமான் அஞ்சியன்றது அதியமானதான் வந்து மீன் பண்றாங்க. ஸோ தொண்டைமான் வந்து போர் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற செய்தியை வந்து அதியமான் வந்து ஔவையார் கிட்ட சொல்லுவாங்க. ஔவையார் வந்து தொண்டைமான் கிட்ட வந்து போர் வேண்டாம், நிறைய பேர் இறந்துருவாங்கன்னு அதை சொல்றதுக்காக போவாங்க. பட் தொண்டைமான் வந்து ரொம்பவே ஆர்வமா இருப்பாரு. ஸோ நான் என்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் கொண்டு பாருங்க அப்படின்னு எல்லாம் காட்டுவாரு. ஸோ அப்போ ஔவையார் வந்து புரிய வைப்பாங்க. என்ன புரிய வைப்பாங்கன்றது இந்த பாடல் வரிகள்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த படைக்கு தேவையான கருவிகள் எல்லாம் இந்த இமேஜ்ல கொடுத்திருக்காங்க இல்லையா. இது போல கருவிகள் எல்லாம் வைக்கக்கூடிய இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா படைக்கல கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. படைக்கல கொட்டில்.
ஸோ ஔவையார் வந்து சொல்றாங்க, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே அப்படின்னுட்டு அதியமானுடைய போர்க்கருவிகளை பத்தி சொல்றாங்க. யாரு? ஔவையார். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர்வே அவ்வோ பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே அப்படின்னுட்டு ஔவையார் வந்து சொல்றாங்க. போர்க்கருவிகள் வில்லு, அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மலுன்றதும் ஒரு போர்க்கருவி, மலு. ஸோ அந்த மலுன்றது வித்தியாசமா இருக்கு, அதனால பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து போர்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. ஸோ இதில் வந்து அவ்வளோதாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தெரிஞ்சாதான் வந்து நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த சந்திப்பிலை இல்லாமல் எழுதுகன்றது கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். மினிமம் 1 மேக்ஸிமம் 2 இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம சந்திப்பிலை இல்லாமல் எழுதணும்னா இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வல்லினம் எங்கே மிகவும் மிகாதுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து கச தப்ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகள்ல ஒன்றாக வந்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லின் இறுதியில வந்து அந்த வல்லின மெய் எழுத்து மிகும், வல்லின மெய் எழுத்து சேர்ந்து எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வல்லின மெய் எழுத்து சேர்ந்து எழுதுறது தான் வந்து வல்லினம் மிகல் அப்படின்னு கூறுவாங்க. ஸோ ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து கேச தாப்ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகள்ல ஒன்றாக வரணும். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சொல்லின் இறுதியில அந்த வல்லின மெய் எழுத்தை வந்து சேர்த்து எழுதணும். இப்படி சேர்த்து எழுதுறது தான் வந்து வல்லினம் மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்கள்லையும் வந்து வல்லின மெய் எழுத்து வந்து மிகுமா அப்படின்னா இல்ல. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான். இதுல வந்து பாருங்க, மிதந்து சென்றது, சென்றதுன்றது கச தப என்ற வரிசையில வரக்கூடிய எழுத்து தான். அதுக்கு முன்னாடி மிதந்துன்னு வந்திருக்கு. இப்போ வந்து அந்த வல்லின மெய் எழுத்து இட்டு எழுதணுமானா இடக்கூடாது. ஏன் இடக்கூடாதுன்னா தூன்றது வந்து வல்லின குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? மெல்லின மெய்யெழுத்து. அப்போ மெல்லின குற்றியலுகரம் வந்தா வந்து அங்க வந்து மெய்யெழுத்து வந்து மிகாது. ஸோ மிதந்து சென்றது, மிதந்து சென்றதுல வந்து மிதந்து என்ற வார்த்தை வந்து குற்றியலுகிறோம். என்ன குற்றியலுகிறோம்னா மெல்லின குற்றியலுகிறோம். மெல்லின குற்றியலுகிறத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. அதே போல செய்து பார்த்தான். ஸோ இங்க பா கசத்தப வரிசையில வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்து வந்து ஒரு குற்றியலுகரம். என்ன குற்றியலுகரம்னா ஒரு இடையின குற்றியலுகரம். இடையின குற்றியலுகரத்துக்கு அடுத்து வந்து வல்லினம் மிகாது. அடுத்து வந்து பாருங்க, படித்த கவிதை. இதுலயும் வல்லினம் மிகல. ஏன் மிகலன்னா படித்தன்றது பெயரச்சம். பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகாது. பெரிய தாவரம், பெரியன்றதும் வந்து ஒரு பெயரச்சம். ஸோ பெயரச்சத்துக்கு அப்புறம் வந்து வல்லினம் மிகாது. ஸோ ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள் என்றதை சொல்லியிருக்காங்க. இவ்வாறு வல்லினம் மெய் மிக கூடாத இடங்களை வந்து என்ன சொல்லுவாங்க? வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லினம் வந்து இட்டு எழுதுறதுக்கும் வல்லினம் இடாம எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்வெட்டி என்ற ஒரு கருவியை வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஒரு மெய்யெழுத்து மண் வெட்டி கொண்டு வா. ஸோ இந்த இக்கன்ற வல்லின மெய்யெழுத்து இடும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணை வெட்டி கொண்டு வான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு கருவியை கொண்டு வான்னு சொல்றாங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மண்ணை வெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பொருளே வந்து மாறுது இல்லையா? இதனாலதான் வந்து வல்லினம் வந்து இட்டும் இடாமலும் கரெக்டா எழுதணும்னு சொல்றாங்க. பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் உதவுகிறது. ஸோ என்ன பொருள் என்றதை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வல்லினம் மிகுதல் வந்து உதவுகிறது. அது மட்டும் இல்லாம சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என இப்படி வல்லினம் வந்து இட்டு இட வேண்டிய இடத்துல இடாமலையும் இடாம எழுத வேண்டிய இடத்துல இட்டு அந்த வல்லினமை வந்து குறிப்பிட்டு எழுதுறோம் அப்படின்னா அது வந்து சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
வல்லினம் மிகும் இடங்கள் அந்த இந்த என்ற சுற்று திரிபுக்கு அடுத்து வல்லினம் வந்து மிகும். அந்த இந்த எந்த என்ற வினா திரிபு அடுத்தும் வல்லினம் வந்து மிகும். ஸோ நீங்க படிக்கும் போதே அந்த இந்த எந்த என்ற எழுத்துக்களுக்கு அடுத்து வந்து வல்லினம் மிகும்ன்றதை படிச்சுக்கோங்க. எந்தன்றது வினா, எந்த அப்படின்னு வினாவாதனை கேட்போம். அப்போ வினா திரிபு, அந்த இந்தன்றது சுட்டு திரிபு, அதுக்கு அடுத்து என்ன வரும்? வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, அந்த பக்கம், இந்த கவிதை, எந்த திசை. ஸோ படிக்கும் போதே சேர்த்தே படிச்சுக்கோங்க. அந்த இந்த எந்த என்ற எழுத்துக்களுக்கு அப்புறம் வார்த்தைகளுக்கு அப்புறம் வந்து வல்லினம் வந்து மிகும். இரண்டாம் வேற்றுமை வந்து உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு, நான்காம் வேற்றுமை உருபு ஐக்கு வந்து வெளிப்படையாக வந்ததுன்னா அங்க வந்து வல்லினம் வந்து மிகும். தலையை காட்டு, எனக்கு தெரியும், பாடத்தை படி, அவனுக்கு அவனுக்கு பிடிக்கும். ஸோ அந்த கு ஐ என்றது வெளிப்படையா வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயும் நான்காம் வேற்றுமை உருவாகிய கூவும் வெளிப்படையா வந்தா அங்க வந்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையேச்சங்களை அடுத்து வந்து வல்லினம் வந்து முடியும். எழுதி பார்த்தால், எழுதி ஈல வந்து முடியுதா, அப்போ அங்க வல்லினம் மிகிறதால இப்பு வந்து போடணும். எழுதி பார்த்தால். ஓடி கலைந்தான். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தா மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். நம்மளுக்கு மென்தொடர் குற்றியலுகரம் இருக்கு, இடைத்தொடர் குற்றியலுகரம் எல்லாம் இருக்கு. அதனால உகரத்துல முடியுதுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து என்ன சொல்றாங்க? வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. எப்படி வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட்ல அது குற்றியலுகரமான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து கடைசியில வந்து இந்த குசுடு துப்புருல வந்து முடிஞ்சிருக்கணும். பெற்று ஸோ ரூல குசுடு துப்புருல வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து பார்க்கணும். அது என்ன மெய்யெழுத்து வருதோ அதை பொறுத்துதான் வந்து அது என்ன வன்தொடர், அதாவது என்ன லுகரம்ன்றது கண்டுபிடிக்க முடியும். இது என்ற வல்லின மெய்யெழுத்து வந்ததாலே இது வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்து வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம்னா அந்த வார்த்தையினுடைய ஈரெழுத்தான த வந்து கெட்டு வந்திருக்கும். செல்லாத காசு, செல்லாதன்னு வரணும். ஆனா இங்க வந்து செல்லா, அந்த லாஸ்ட் ஈரெழுத்து வந்து கெட்டு வரும் இல்லையா, அப்போ செல்லாத காசுன்றத செல்லா காசு. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்தா அங்க வந்து வல்லினம் மிகும். செல்லா, செல்லா காசு. எழுதாத, எழுதாத பாடல். ஊமை தொகையில வல்லினம் மிகும், உருவகத்திலையும் வல்லினம் மிகும். இந்த மூணையும் வந்து சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இது இந்த ரெண்டு ஒரு பேரு. ஃபர்ஸ்ட்ல நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த இந்த எந்தன்றது ஒரு பேரா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும்ன்றது அது ஒரு பேரா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இகரத்தில் உகரத்தில் முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இகரத்தில் முடியும் வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்களுக்கு பின்னாடி வன்தொடர் குற்றியலுகரம் இருந்தா மட்டும் வல்லினம் மிகும். இது ஒரு பேரா படிச்சிருங்க. அடுத்து வந்து இந்த மூணு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஊமை உருவகத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்றத படிச்சிருங்க. ஊமைன்னா இந்த மலர் பாதம்னா மலர் போன்ற பாதம், தாய் தமிழ்னா தாய் போன்ற தமிழ் அப்படின்ற பொருள்ல வரும். ஊமை முதல்ல வந்து அது ஊமை தொகைன்னு சொல்லுவோம். ஊமை வந்து இரண்டாவதா வந்து அது உருவகம்னு சொல்லுவோம். தமிழ் தாய், இங்க தமிழுக்கு வந்து ஊமையா தாய சொல்றாங்க. தாய் வந்து இரண்டாவது இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கா. அப்போ அடுத்து வந்து பாருங்க, வாய் பவளம், வாய் வந்து பவளமா, அந்த பவளம் வந்து வாய்க்கு ஊமையா குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஊமை வந்து இரண்டாவது இடத்துல வந்து வந்திருக்கு. அப்போ அது வந்து உருவகம். தமிழ் தாய் என்றது உருவகம். அதே வந்து தாய் தமிழன் போட்டா ஊமை. ஸோ ஊமை தொகையில ஊமை முதல்ல இடம்பெறும், உருவகத்துல வந்து ஊமை வந்து இரண்டாவது இடத்துல வந்து இடம்பெறும். ஸோ அங்க வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஊமை தொகை உருவகத்துல எல்லாம் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, எண்ணு பெயர்கள்ல 8, 10 ஆகிய 2 பெயர்கள்ல மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 8, 10ல மட்டும் வல்லினம் மிகும்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னுட்டு. இங்க இது வந்து பாருங்க 8, 10ன்றது வந்து குற்றியலுகரம். அந்த குற்றியலுகரத்துல அது என்னவா வருது? தூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்தை வந்து பார்க்கணும். இத்தன்றது வந்து ஒரு வன்தொடர் மெய்யெழுத்து, வல்லின மெய்யெழுத்து. இட் என்பதும் ஒரு வல்லின மெய்யெழுத்து. அப்ப இது என்னவா வந்திருக்கு? இந்த 8, 10ன்றது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ வன்தொடர் குற்றியலுகரம் மெய்யெழுத்துக்கள் மிகுந்தன. ஸோ அந்த கண்டிஷன் படிதான் வந்து 8, 10 என்ற 2 பெயர்களுக்கு மட்டும் வந்து வல்லினம் மிகும். 8,
புத்தகம் 10 காசு, 8 தொகை, 10 பாட்டு. ஸோ அதுவே வந்து நம்ம மெய்யெழுத்து இட்டு தான் வந்து எழுதுவோம். அடுத்து வந்து பாருங்க, அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் வந்து மிகும். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்கள் அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். ஸோ இதை வந்து நீங்க மேக்சிமம் முடிஞ்சா அந்த இந்த எந்தன்னு வந்து படிச்சோம் இல்லையா, அங்கேயே கூட நோட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த எந்த, அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து திசை பெயர்கள் அடுத்து வல்லினம் மிகும். இந்த எண்ணு பெயர்கள், திசை பெயர்கள், அப்புறமா இந்த கடைசியில வரக்கூடிய மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தா அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். சோ இப்ப மரம் குட்டல் சட்டம், மரம் இம்மன்ற மகர மெய்யில வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய சட்டம் என்றது வல்லின எழுத்து. இப்படி வந்துச்சுன்னா அந்த இம் என்ற மெய் எழுத்து கேட்டு அந்த இடத்துல வல்லினம் மிகும் என்றதை கொடுத்திருக்காங்க. சோ இங்க எண்ணு பெயர்கள், திசை பெயர்கள், திசை பெயர்கள் அடுத்தும் வல்லினம் மிகும். கிழக்கு குட்டல் கடல்னா கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். இந்த திசை பெயர்கள், எண்ணு பெயர்கள், மகரமை இதெல்லாம் வந்து ஒரு பேரை வந்து படிச்சுக்கோங்க. அப்படி இப்படி எப்படி என்றது ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த இந்த அந்த இந்த என்ற சுட்டு திரிபு, எந்த என்ற வினா திரிபு, அது பக்கத்திலேயே இந்த அப்படி இப்படி என்ற சொற்களுக்கு அடுத்தும் வல்லினம் மிகுன்றதை எழுதிக்கோங்க. வல்லினம் மிகா இடங்கள், வல்லினம் எங்கெல்லாம் மிகாதுன்னா எழுவாய் சொற்களை அடுத்து வந்து வல்லினம் வந்து மிகாது. எழுவாய் சொற்கள்னா யாருன்னா இப்போ ஒரு செயலை செய்யறவங்க தான் வந்து எழுவாய். தம்பி படித்தான், யானை பிளிரியது. படிச்சது யாரு? தம்பி. செயலை செஞ்சது யாரு? தம்பி தானே. ஒரு செயலை யார் செய்யறாங்களோ அதுதான் வந்து எழுவாய். தம்பி படித்தான்ன்றதுல தம்பி எழுவாய், யானை பிளிரியதுன்றதுல யானை வந்து எழுவாய். ஸோ எழுவாய் சொற்கள் அடுத்து வந்து வல்லினம் வந்து மிகாது. அது இது எது ஆகிய சொற்கள் அடுத்து வல்லினம் வந்து மிகாது. இது தெளிவா பார்த்துக்கோங்க. அந்த இந்த எந்த, அப்படி இப்படி எப்படி என்ன வல்லினம் மிகும். அது இது எது, இந்த விஜய் டிவில வரும் இல்லையா, அது இது எது ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா வல்லினம் வந்து மிகாது அப்படின்றத கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது அப்படிதான் எழுதணும். அது சென்றது அப்படின்னு நம்ம வல்லினம் விட்டு எழுதக்கூடாது. அடுத்து வந்து பாருங்க, பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. சோ வல்லினம் மிகும்ல என்ன பார்த்தோம், ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்தா வல்லினம் வந்து மிகும். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அதே வந்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் வந்தா வல்லினம் வந்து மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல். இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வர்ற இடங்கள்ல வந்து வல்லினம் மிகாது. சோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வர்ற இடத்துலயும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வர்ற இடத்துலயும் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம். இங்க அப்படியே ஆப்போசிட், இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வர்ற இடத்துல வந்து வல்லினம் மிகாது. இலை பறித்தேன், இலையை பறித்தேன். சோ ஐ என்றது வந்து மறைந்து வந்திருக்கிறதால இங்க வல்லினம் வந்து மிகாது. காய் தின்றான். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம், உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தா மட்டும் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அப்போ வன்தொடர் மட்டும் இருந்தா வல்லினம் மிகுன்னா எது இருந்தா மிகாது, மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தா வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தால். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுது பொருள், சுடுச்சோறு. சோ வினைத்தொகை எங்க வரும், முக்காலத்துக்கு பொருந்துற மாதிரி வந்தா வினைத்தொகை. சோ அது வினைத்தொகையில வந்து வல்லினம் வந்து மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மூன்று சொற்களை தவிர கடைசியில படி என முடியும் பிற சொற்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். அதுக்கடுத்து உண்மை தொகையிலையும் வந்து வல்லினம் மிகாது என்றத சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், ஊமை தொகை, உருவக தொகையில வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து உண்மை தொகை, ஊமை உருவகம், அது பேரா படிச்சிருங்க. ஊமை உருவகம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்க வந்திருக்கிறது உண்மை தொகை. சோ இங்க வந்து வினைத்தொகை உண்மை தொகையை வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. வினைத்தொகைக்கு அப்புறம் வல்லினம் மிகாது, உண்மை தொகைக்கு அப்புறமும் வந்து வல்லினம் மிகாது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு.
ஸோ எளிமையாக தான் இதில் கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த எழுவாய் சொற்கள் பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஒரு பேர் ஆக்கிடுங்க. எழுவாய் சொற்கள் எதிர்மறை பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம், அதுக்கப்புறம் வல்லினம் வந்து மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து மறைந்து வந்தால் வல்லினம் வந்து மிகாது. அதுக்கப்புறம் வந்து அது இது எது அப்படி இப்படி எப்படி, அதை தவிர படி என முடியும் பிற சொற்கள் வந்தா வல்லினம் மிகாது. ஸோ இதோட வேணும்னா இதை பேர் பண்ணிக்கோங்க. அது இது எது அப்படி இப்படி எப்படி என்ற சொற்கள் வந்தா வல்லினம் மிகும். படி என முடியும் பிற சொற்கள் வந்தா வல்லினம் வந்து மிகாது. வினைத்தொகை உண்மை தொகையை வந்து ஒரு பேராக்கிக்கோங்க. வினைத்தொகைக்கு அப்புறமும் உண்மை தொகைக்கு அப்புறம் வந்து வல்லினம் வந்து மிகாது. உகரத்தில் முடியும் வினையச்சங்களை இது வந்து நம்ம அங்க மிகும்ன்றது தெளிவா படிச்சாவே இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஞாபகம் வரும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வந்து வன்தொடர் குற்றியல் உகரமா இருந்தா வல்லினம் மிகும். அப்ப எதுவா இருந்தா மிகாது, மென்தொடராகவும் இடைத்தொடராகவும் இருந்தா வல்லினம் மிகாது. சுட்டு திருப்பி எது அந்த இந்த அங்க வந்து வல்லினம் வந்து மிகும். திசை பெயர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னா மிகும். பெயரச்சத்துல வந்து மிகாது. ஊமை தொகையில வந்து என்ன பார்த்தோம், உருவகம். ஊமை தொகையில வந்து வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை வந்து வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை உருவு தொகை என்ன மறைந்து வர்றது, மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. வினை தொகையில என்ன பார்த்தோம், வினைத்தொகை உண்மை தொகையில வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்திருக்கோம். உருவகம் ஊமை தொகை உருவகம் அண்ணா வல்லினம் மிகும். எழுவாய் தொடர்ல வந்து வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்துல என்ன பார்த்தோம், பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம்னா வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்மை முன்னிலை படற்கையில வந்து எப்படி எப்படி சொல்லுவோம் அப்படின்றது. தன்மையில ஒருமையில வந்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை சொற்கள் வந்து பயன்படுத்துறோம்னா நான் அல்லேன். நான் வந்து ஒண்ணு பண்ணலன்னா நம்ம என்ன சொல்லணும், நான் அல்லேன், நான் அல்லேன். அதே வந்து பன்மையில கூட்டமா வந்து நாங்க பண்ணலன்றதை எப்படி சொல்லணும்னா நாம் அல்லோம், நான் அல்லேன், நாம் அல்லோம். சோ நாம் லோம். சோ அந்த அப்படியே வந்து அந்த கடைசியா இருக்கக்கூடிய ஒற்றெழுத்தை பாருங்க, அந்த ரைமிங்லவே வரும். நான் அல்லேன், நாம் அல்லோம். அடுத்து வந்து ஒருமையில வந்து பாருங்க, முன்னிலை ஒருமையில வந்து நீ அல்லை, நீ அல்லை, நீ வீர் அல்லீர், நீ வீர் அல்லீர், வீர் லீர். சோ அந்த பன்மை வந்து பாருங்க, முன்னிலை பன்மை வந்து ரைமிங்க வருது. முன்னிலை ஒருமை மட்டும் அழுத்தம் குடிச்சு படிச்சுக்கோங்க. நீ அல்லை அப்படின்னு வருது. நீ அல்லன்றது சொல்லக்கூடாது, தப்பு. நீ அல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படற்கையில ஆண்பால் இருந்தா அவன் அல்லன், பெண்பால் இருந்தா அவள் அல்லல். அதே வந்து பலர்பாலன்னா அவர் அல்லர், அஃது அன்று, அவை அல்ல. சோ தெளிவா வந்து பாத்துக்கோங்க. இது இங்க படிக்கிறப்ப நம்மளுக்கு எளிமையா தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன வரும்னுட்டு மண்டைய பிச்சுப்போம். அதனால அழுத்தம் கொடுத்து தெளிவா வந்து பாத்துக்கோங்க. நீ அல்லை, அவை அல்ல. பலவின் பால்ல அவை அல்லன்னு வரும். அதே ஒன்றன் பாலன்னா அஃது அன்று. அதே பலர்பாலன்னா அவர் அல்லர். பெண்பாலன்னா அவள் அல்லல். பெண்பால் ஆண்பால் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க எளிமையா உங்களுக்கு எது தெரியுதோ அதை வந்து நீங்க ஒரு வாட்டி வாசிச்சுட்டு தெரியாததை மட்டும் ஹைலைட் பண்ணி அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கோங்க. வேறு உண்டு இல்லை ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை 3 இடத்திற்கும் ஐம்பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இந்த ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. 3 இடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் என்னன்னா வேறு உண்டு இல்லை. வேறு உண்டு இல்லை வந்து 3 இடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். பிழைகளை திருத்தி எழுதுக. அதை செய்தது நான் அல்லேன், நான் அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர். நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்லோம். உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மையை செய்வன அல்ல. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. நீ முன்னாடி இருக்கிறவங்க நீ கிடையாது, நீ இல்லைன்றது எப்படி சொல்லுவோம், நீ அல்லை அப்படின்னு சொல்லணும்.
அடுத்து சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அதியமான் வந்து அவைக்கு நெல்லிக்கனி வந்து வழங்கியிருப்பாங்க. அப்புறமா வந்து தொண்டைமான் வந்து படையெடுத்து வர செய்தியை அதியமான் ஔவையார் கிட்ட வந்து சொல்லுவாங்க. தொண்டைமான் கிட்ட வந்து அவ்வை வந்து தூது போவாங்க. அவ்வைக்கு தொண்டைமான் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய படைக்கருவிகளை வந்து காட்டுவாங்க. தொண்டைமான் கிட்ட வந்து அவ்வை வந்து அதியமானின் படையினுடைய சிறப்பை பத்தி குறிப்பால வந்து உணர்த்துவாங்க. தொண்டைமான் வந்து போர் வேண்டாம் அப்படின்னுட்டு முடிவு செய்வாரு. குதிரை ஏற்றம் வந்து ஈக்வஸ்ட்ரைன், கதாநாயகன் வந்து த ஹீரோ, முதலமைச்சர் வந்து சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்பு வந்து லீடர்ஷிப், ஆதரவு வந்து சப்போர்ட், வரி வந்து டாக்ஸ், வெற்றி வந்து விக்டரி, சட்டமன்ற உறுப்பினர் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எம்எல்ஏனுடைய விரிவாக்கம் தான் இது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். அவ்வளோதாங்க, இதோட இந்த இயல் வந்து முடியுது. இயல் 8 வந்து செப்பரேட் வீடியோவை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.